வணக்கம்பா வணக்கம்பா. மாதவண்டி அபிஷியல் அலப்பறை வீரர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். என்னடா மாதவண்டி வேற வந்துட்டாரு, இவர் வேற 4 மரண ஜோக்க போட்டுருவாரே, எல்லாம் எகிரிச்சு ஓடிலாமா அப்படின்னு நீ நினைப்பீங்க. இன்னைக்கு மரண ஜோக்கெல்லாம் நான் போட வரல. இன்னைக்கு சீரியஸான ஒரு 2 விஷயத்தை நம்ம பேச போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் அரசியல்வாதிகளை தான் போட்டு அடியோட புதைப்போம். இன்னைக்கு ஒரு வடக்கன் மாட்டி இருக்கிறாரு. அதாவது என்னன்னா, ஐயா எனக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறி வேணும்னு ஒரு ஆடு கேட்டா அதுக்கு எவ்வளவு அகம்பாவம் இருக்கும். அப்ப நம்ம அந்த ஆடு என்ன பண்ணுவோம், 6 அடி பள்ளத்துல புதைப்போம். நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே சிக்கு சிக்கு சிக்குன்னு வெட்டுவோம். கரெக்டா இல்லையா? வெட்டி 1/2 கிலோ கூறு 1/2 கிலோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம், கொத்து கொத்தா போட போறோம் இன்னைக்கு. அதாவது என்ன கதைனா, நம்ம அபிஜித் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் ஒரு போராடி பொலித்தி ராமசாமி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா போராடுறத நீ அங்க மட்டும் போராடுறான்னா, நீ என்ன பண்ற, போர்வைக்குள்ள இப்ப போராடலாம் நீங்க வந்த. நாங்க உன்னை என்ன பண்ணுவோம், பொத்தமோதோ தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்க அடிக்க மாட்டோமா. அதாவது தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுல சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணுவாராமா. ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுவார்னா, தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸை அங்க இவங்க நீட் தேர்வுக்காக எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்காக அவர் அங்க போராடிக்கிட்டு இருக்கும் போது, இங்க அவர் தளபதி அவர்கள் என்ன பண்ணாரா, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரா, இங்க ஸ்டூடெண்ட் யாரும் போராடக்கூடாது அப்படின்னு அவங்கள என்ன பண்ணாரா, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாராமா. அதனால சீக்கிரமா ஒரு தமிழ்நாடுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வரா. ஏன்டா டேய் நாய, இந்திக்கார நாய அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அதாவது அங்க போராடுறது புழுத்து நீ கிடையாது. பல பெண்மணிகள், பல வட மாநிலத்தை சேர்ந்த பெண்மணிகள் அங்க போராடினாங்க. உங்களை தூக்கி போட்டு போலீஸ்காரங்களா அடி அடின்னு அடிக்கும் போது சில பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அதிரடி படைகளோட பஸ் முன்னாடி கையை வச்சுன்னு ஒரு பொண்ணு நின்னுச்சு. அது பயங்கர வைரல். கரெக்டா இல்லையா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் அங்க நடக்கிறத எல்லாத்தையும் இங்க தமிழ்நாட்டுல பரப்புனாங்க, இந்தியா லெவல்ல பரப்புனாங்க. யாரு? விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆனா நீ அவங்க காலியே அப்படியே மண்டி போட்டு கடிலான்னு பாக்குறேன் நாயமா. தம்பி அபிஜித் 2 வருஷத்துல கட்சியை தொடங்கி 50 வருஷம் ஆண்ட பரம்பரையா அடியோட பொச்ச பகாராடா. நாங்க பகாரா. உடனே இவர் இப்படி பேசிட்டே இருக்கும் போது நாங்க சீக்கிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படி பேசிட்டே இருக்கும்போது கீழே ஒரு கமெண்ட், ஏய் அவன் யாரு தெரியுமாடா, நரேந்திர மோடியே பிஎம்ஏ எதிர்த்தோம்டா. ஐயோ என்ன சொல்றீங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வச்சிடும். ஆத்தாடி அப்படியா, நீங்க யாரு? நான் குளத்துக்கு கோவால குரூப் தெரியும். இங்க வா மண்டிலே 4 குத்து குத்தி எங்க போனாலும் மாறு வேசல மறு வச்சு வந்துடுறானுங்க. அதாவது இங்க தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியா நம்ம எவ்வளவு சண்டை போட்டுக்கலாம். அங்க ஒரு வடமாநில இந்திக்கார நாய் ஒண்ணு நம்ம கிட்ட நம்ம முதலமைச்சரை தப்பா பேசிட்டு இருக்கு. அப்பவும் அவன் கால நக்க ஓடிடுறானுங்கப்பா. கூச்சமே இல்லடா உங்களுக்கு? கூச்சமே இல்ல அப்படின்னு கேட்டோன்னா, எங்களுக்கு எதுக்கு கூச்சம், நாங்களும் குளத்தூர் கோவால குரூப், எங்களுக்கு கூச்சன்றதே இருக்காது எங்களுக்கு. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு வட மாநிலத்து ஆளு ஒரு கர்நாடகா முதலமைச்சரை நான் சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த கர்நாடகாவில் இருக்கிற ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து மாறுபட்ட வேறு எல்லா கட்சியும் அந்த முதலமைச்சருக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்ம வேற ஒரு மாநிலத்தில இருந்து நம்ம மாநிலத்தோட முதலமைச்சரை இப்படி சொல்றாங்களே, அப்ப நம்ம ஒரே ஊர்ல இருந்து நம்ம ஒற்றுமையா இருக்கணுமே அப்படின்னு எல்லா கட்சியும் நிற்பாங்க. அதுதானே பண்பு. ஆனா இங்க மட்டும் எப்படி தெரியுமா, தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை 108 தொகுதி பெரும்பான்மையை வகிச்சு மேல தூக்கி உட்கார வச்சிருக்க ஒரு முதலமைச்சரை ஒரு இந்திக்காரன், இது வாயில வரக்கூடாது நினைக்கிறேன், அவன் சொல்லுவான் எப்படி தமிழ்நாட்டில் இவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாராமா. ஆனா இதுக்கு அவன் கால போய் நக்கிங்க இந்த குளத்தூர் கோவாலு குரூப், இந்த ஒரு கட்சி நடத்த 2 பிச்சை எடுத்துன்னு பாரு, அந்த குரூப் எல்லாமே என்ன பண்றானுங்க, நாங்க நக்கிடுவோம், நாங்க இந்திக்காரெல்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு பிச்சைக்காரன் கூட விஜய்க்கு எதிராக போய் கேட்டானா அவன் பக்கத்துல பிச்சை எடுப்போம். ஏன்னா நீ விஜய்க்கு எதிராக பேசிக்கிற அப்படின்னு 100 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துட்டு போயிட்டு, அதாவது அபிஜித் காலில் தேய்ச்சி நக்கிறானுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளை, ஒரு கேவலமான அரசியல்வாதிகளை நம்ம யாராவது பார்த்ததுண்டா? பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி தாம்பா 2 நாளா ஓட்டிக்கிறானுங்க. தம்பி அபிஜித், நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், அவ்வளவு பெரிய ஆண்ட பரம்பரையே 5 நிமிஷத்துல போச்ச எங்களுக்கு நீ என் பேஜ்ல இருந்தே 10 வீடியோ நான் உள்ள இறக்குவேன். 11வது வீடியோல நீ ஆளே இருக்க மாட்டேன். ஏன்னா உன்னை எவ்வளவு அழவிடுவோமோ அழவிட்டு பக்கத்திலே உட்காந்து கதற நாங்க வேடிக்கை பார்ப்போம். அழு மனசு விட்டு அழுடான்னு வேடிக்கை பார்ப்போம். தம்பி
சும்மா வந்தவங்களடா டிஎம்கே காரன் திமுக காரன் சொன்ன உடனே அடியோட பொச்சவன் கரெக்டா இல்லையா? தாவேகா காரணங்க சும்மா வந்தவனு கிடையாதுடா, விர்ச்சுவல் வாரியர்ஸ். எங்களை தாண்டி தான் நீ அங்க போனோம். அதுக்கு நீ முதல்ல எங்களை தாண்டணும். நீ எங்களை தாண்ட மாட்ட, நீ நினைச்சாவே உன்னை புதைச்சிருவோம். அப்படிதான் வந்து நாங்க எப்படி வளர்ந்துருக்கோம். ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் அரசியலை கத்துக்கிட்டு வரோம், அரசியலை பழகிக்கிட்டு வரோம். அப்பவே இந்த மனுஷனை முதலமைச்சரை தூக்கி உட்கார வச்சிருக்கோம். ஏன்னா அரசியல் 75 வருஷம் அரசியல் பேசுறவங்க எல்லாரையும் அவனுங்களுக்கே டஃப் கொடுத்து எங்களுக்கு அரசியல் சில விஷயங்கள் தெரியலனாலும் அவனுங்களை இன்னி அடியோட வச்சிருக்கோம். ஆண்ட பரம்பரையை 1,200 அவுத்து விட்டு அடிச்சிருக்கோம். ஆனா நீ ஏமாத்திரம் இந்திகாரம் உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்கும்போது என்ன நீ வாடி வாடி ஐயா எனக்கு ஆட்டுக்கறி 1/2 கிலோ வேணும்னு ஒரு ஆடு கேட்டா அதுக்கு எவ்வளவு அகமா இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் உன் கணக்கு. மஞ்சள் பொடியை தூவி விட்டு உன்னை பொல பொலன்னு பொழப்பா. நீ வாடி, நீ வா.